வணக்கம். இதழ் TNTR மாலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் அமிதா ஜெயபாலசிங்கம். தற்போதைய ஆட்சியில் விரக்தியடைந்துள்ள மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துள்ளனர். எனவே நாட்டின் அடுத்த ஜனாதிபதி சஜித் பிரேமதாசவே ஆவார். அதன் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முடிந்தளவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியையாவது கைப்பற்ற வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷனா ராஜகருணா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 23/8/2026 அன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய ஆட்சி முறையால் விரக்தி அடைந்துள்ள மக்கள் ஒரு ஜனநாயக ரீதியான மாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாட்டின் அடுத்த ஜனாதிபதி சஜித் பிரேமதாசவே நிச்சயமாக பொறுப்பேற்பார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இதற்கான ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குவார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுகாவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முடிந்தளவுக்கு கஷ்டப்பட்டு எதிர்க்கட்சி தலைவர் பதவியையாவது கைப்பற்ற வேண்டும். மேலும் தற்போதைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் தப்பியோட பார்க்கிறார்கள். தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படாமல் ஜனநாயக முறைப்படி நடத்தப்பட்டு மக்கள் அவர்களது சரியான தீர்ப்பை வழங்க சந்தர்ப்பம் அளிக்கப்பட வேண்டும். அவ்வாறு நடத்தப்படாமல் இருப்பதற்கு காரணம் JVP நாட்டின் ஒரே அரசியல் கட்சியாக மாற்றும் நோக்கிலாகும். இருந்து மிகவும் நுட்பமான முறையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரசாங்கத்தின் இத்தகைய சர்வாதிகார போக்கையும் ஜனாதிபதிக்கும் எதிரான நகர்வுகளையும் மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் புலனாய்வு துறை சார்ந்த விசாரணைகளை நிறுத்துவதற்கும் அல்லது அவற்றை வேறு பாதைக்கு திசை திருப்புவதற்கும் ஒரு குழுவினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக அருட்தந்தை ரொஹாண்டிட் சில்வா குற்றம் சாட்டினார். கொழும்பில் அமைந்துள்ள நீதிக்காக மட்டும் எனும் அமைப்பின் அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை 23/8/2026 அன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 270க்கும் மேற்பட்டோர் பலியானதுடன் 500க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க குரல் கொடுக்காத சிலர் தற்பொழுது நீதிமன்ற விசாரணைகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள ஒருவரை பாதுகாப்பதற்காக திட்டமிடப்பட்ட பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றனர். சந்தேக நபர் ஒருவர் ஏராளமான சான்றுகளின் அடிப்படையிலே கைது செய்யப்படுகிறார். அவர் நீதிமன்றத்தில் தனது நிரபராதித்துவத்தை நிரூபிப்பதற்கு பதிலாக இந்த விவகாரத்தை திசை திருப்ப முனைவது ஏன் என்று கேள்வி எழுகிறது. தற்போது புலனாய்வு துறை மற்றும் அரசாங்கம் இயந்திரத்திற்குள் இருக்கும் அதிகாரிகளுக்கு எதிராகவே விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இதனால் தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூட வழங்கப்பட்டுள்ள பொறுப்பில் இருந்து விலக வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் நான் பதவி விலக தயார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் புலனாய்வு பிரிவை நோக்கியும் நகர்வதால் எனது பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் உள்ளது என்பதை அறிவேன். அந்த ஆபத்துக்களின் மத்தியிலும் பதவி பறிபோகுமானால் அதையும் ஏற்றுக்கொண்டு வெளியேற தயார் என குறிப்பிட்டிருந்தார். கடந்த கால வழக்கு விசாரணைகள் 3 கட்டங்களாக இடம்பெற்றன. பிரதான வழக்கில் 24 பேருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் 23,000க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அதேவேளை சனல் 4 ஊடகத்தில் வெளிப்படுத்தியதை தொடர்ந்து கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் 2026 ஆண்டு மார்ச் 5ஆம் திகதி சமர்ப்பிக்கப்பட்ட மேலதிக அறிக்கையில் மிக முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. இலங்கை இராணுவத்தின் புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட அதிகாரியான துவான் சுரேஷ் சலே என்பவருடன் நெருக்கமாக செயற்பட்ட முஸ்லிம் இனத்தைச் சேர்ந்த இராணுவ புலனாய்வு சிப்பாய் ஒருவர் மற்றொரு முஸ்லிம் சிப்பாய்க்கு மறைமுக சமிச்சை மூலம் வழங்கிய முன்னெச்சரிக்கை தற்கொலை தாக்குதலையே குறித்தது என தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் மொஹமட் காசிம், மொஹமட் சாஹ்ரான் உள்ளிட்ட தீவிரவாத குழுவினரை சூட்சமாக இயக்கியுள்ளமையும் இராணுவ புலனாய்வு பிரிவின் உதவி ஒத்தாசைகளை வழங்கியுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. எனவே உண்மையை கண்டறியும் புலனாய்வு அதிகாரிகளின் பாதுகாப்பு, சாட்சியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நீதிக்காக குரல் கொடுப்பவர்களின் பாதுகாப்பை அரசாங்கம் உடனடியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்றார்.
2029ஆம் ஆண்டில் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக அல்லது சவாலாக அமையாது. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்னர் பதவியில் இருந்து விலக வேண்டிய சூழல் போல தற்போதைய ஜனாதிபதிக்கும் மிக குறுகிய காலத்துக்குள் அதே போன்ற பதவி விலகும் நிலைமை ஏற்படக்கூடும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை 23/8/2026 அன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்த தரப்பினருக்கு மீண்டும் ஆட்சியை வழங்க மக்கள் தயாராக இல்லை என தெரிவித்துள்ள நிலையில் 2029ஆம் ஆண்டில் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்கள் சஜித் பிரேமதாசவுக்கும் ஒரு அச்சுறுத்தலாவோ அல்லது சவாலாகவோ அமையாது எனின் நாட்டின் ஆட்சியை பொறுப்பேற்பதற்கான ஒரு சக்தியாக மக்கள் சஜித் பிரேமதாசவையே கருதுகிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக தங்கள் அரசியல் செயற்பாடுகள் நேரடியாக நாட்டின் அரசியல் இல்லாத போதிலும் அனுபவம் மிக்க முதன்மை ஆட்சியாக திகழ்வதால் மற்றவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் குறித்து கவலையின்றி தெளிவாக பாதையில் தங்கள் தரப்பு இயங்கி வருகிறது. அத்துடன் உண்மையான மாற்று தலைமையாக சஜித் பிரேமதாசா விளங்குகிறார். தற்போதைய அமைச்சரவையினர் காலையில் ஒரு பேச்சும் மாலையில் வேறொரு பேச்சும் பேசுவதுடன் தேர்தலுக்கு முன் அளித்த வாக்குறுதிகளை தேர்தலுக்கு பின் முற்றிலும் மாற்றியமைத்து செயல் அரசாங்கத்தால் நாட்டின் நிர்வாகத்தையும் பொருளாதாரத்தையும் சரியாக கையாள முடியாத சூழல் ஏற்படும் போதோ தேர்தல்களை நடத்த முடியாது. அதனால் தாங்களே நிரந்தரமாக ஆட்சியில் தொடரப்போவதாக கற்பனை செய்து கொள்கிறார்கள். இருப்பினும் நாட்டின் மக்கள் நேர்மையாகவும் புத்திசாலித்தனமாகவும் சிந்தித்து செயல்படுவார்கள் என்பதால் அரசாங்கம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேர்தலை நடத்தியே ஆக வேண்டும் என்ற நிலை உருவாகும். மேலும் தேர்தல் முடிவுகளை அரசாங்கம் தன் விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் கட்டுப்படுத்த முடியாது. அதேபோல் வாக்களிக்கும் நாட்டின் மக்களே இறுதி முடிவை தீர்மானிப்பார்கள். அதாவது முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்னர் பதவியில் இருந்து விலக வேண்டிய சூழல் உருவாக்கப்பட்டது. அதே போல தற்போதைய ஜனாதிபதிக்கும் மிக குறுகிய காலத்துக்குள் அதே போன்று பதவி விலகும் நிலைமை ஏற்படக்கூடும் என்றார். சர்வதேச பொறிமுறையிலான விசாரணை முன்னெடுக்கப்படாமல் செம்மணியின் முழுமையான உண்மைகளை வெளிக்கொணர முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். அவர் நடத்திய ஊடக சந்திப்பொன்றில் வைத்தே இந்த விடயத்தை கூறியுள்ளார். சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் ஆகஸ்ட் 30ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநாட்டிற்கு தமிழ் தேசிய பேரவை தனது முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அவர் மேலும் தெரிவிக்கையில், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி போராட்டத்தை சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் எமக்குள்ளது. காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகள் தொடர்பான நேரடி சாட்சிகளாக இருந்த தாய்மார்கள் மற்றும் வயோதிப பெற்றோர்கள் வயது முதிர்வு மற்றும் இயற்கை மரணம் காரணமாக உயிரிழந்து வருகிறார்கள். காலம் மேலும் கடந்து செல்லும் நிலையில் முக்கியமான சாட்சிகளும் ஆதாரங்களும் அழிந்து போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் எதிர்காலத்தில் சர்வதேச விசாரணைகளுக்கான வாய்ப்பு உருவானாலும் சாட்சியங்கள் இல்லாத நிலை ஏற்பட்டால் நீதியை பெற்றுக் கொள்வது கடினமாகிவிடும். இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் போராட்டம். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது குடும்பங்களாகவோ தனிப்பட்ட நலன்களுக்காகவோ காணாமல் ஆக்கப்படவில்லை. அவர்கள் தமிழ் மக்களின் உரிமைகள் மற்றும் விடுதலைக்கான போராட்டத்தின் பின்னணியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள். எனவே காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் போராட்டத்தை தனிப்பட்ட குடும்பங்களின் பிரச்சனையாக மாத்திரம் கருதாமல் ஒட்டுமொத்த ஈழத் தமிழர்களின் நீதிக்கான போராட்டமாக அணுக வேண்டும். தமிழ் மக்கள், சிவில் அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், ஊடகங்கள் மற்றும் அரசியல் தரப்புகள் அனைவரும் இந்த விடயத்தில் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும். பணியில் தற்போது இடம்பெற்று வரும் அகழ்வு பணிகள் மூலமாக மட்டும் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான முழுமையான உண்மைகள் வெளிவரும் என நம்ப முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. சர்வதேச பொறிமுறையிலான விசாரணை முன்னெடுக்கப்படாமல் செம்மணியின் முழுமையான உண்மைகளை வெளிக்கொணர முடியாது. அதேவேளை தீவக பகுதிகளில் மூடப்பட்டுள்ள கிணறுகள், இராணுவ முகாம்கள் மற்றும் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் விகாரைகள் அமைந்துள்ள பகுதிகளின் கீழ் புதைகுழிகளில் இருக்கக்கூடும் என்ற சந்தேகங்கள் மக்களிடையே காணப்படுவதால் அவை தொடர்பில் விரிவான விசாரணைகளும் அகழ்வு பணிகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்.
வெப்ப அலைகளால் நீரில் மூழ்கி உயிரிழப்போர் எண்ணிக்கை பெருமளவு அதிகரிப்பு. பிரான்சில் ஜூன் 19 முதல் 301 நபர்கள் நீரில் மூழ்கி மரணமடைந்துள்ளதாக அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டை விட இறப்புகள் இவ்வளவு அதிகமாக இருப்பதற்கு நீண்ட காலம் நீடித்த வெப்ப அலைகளே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் மெரினா ஃபெராரி பிரான்ஸ் இன்டர் வானொலியிடம் 2025 ஆண்டை விட 14% அதிகரித்துள்ள இந்த இறப்புகளின் எண்ணிக்கை ஒரு துயரமான இழப்பு என்று கூறினார். பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் வெப்ப அலைகளால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் விளைவாக ஏற்பட்ட பெரும் காட்டுத்தீ ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் நிலத்தை எரித்து நாசமாக்கியுள்ளது. மக்கள் தண்ணீருக்குள் செல்வதன் மூலம் ஆபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள் என்று அமைச்சர் ஃபெராரி கூறினார். மேலும் நீச்சலுக்கு அங்கீகரிக்கப்படாத அல்லது கண்காணிக்கப்படாத பகுதிகளில் பல உயிரிழப்பு விபத்துக்கள் நிகழ்ந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் நீச்சல் பகுதிகளை மேம்படுத்தவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பிராந்திய அதிகாரிகளுடன் இணைந்து அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக ஃபெராரி கூறியுள்ளார். அது மட்டுமின்றி ஆறுகள் மற்றும் கால்வாய்களில் ஆபத்துக்களை கருத்தில் கொள்ளாமல் பலர் குளிர்ச்சியடைய முயல்வது குறித்து ஜூன் மாதத்தில் ஃபெராரி எச்சரித்தார். பருவநிலை மற்றும் உலகெங்கிலும் குறிப்பாக ஐரோப்பாவில் வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. கோப்பர்நிக்கஸ் காலநிலை சேவையின்படி ஐரோப்பா மிக வேகமாக வெப்பமடையும் கண்டமாகும். இது உலக சராசரியை விட 2 மடங்கு வேகமாக வெப்பமடைகிறது. ஜூன் மாதத்தில் நிலவிய வெப்ப அலையின் போது ஹரோன் ஆற்றின் நீரின் வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை தாண்டியதால் தென்மேற்கு பிரான்சில் உள்ள ஒரு அணுமின் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது. பிரெஞ்சு சட்டங்களின்படி ஹோல்ஃபெஷ் மின் நிலையத்தில் உள்ள அணு உலைகளை குளிர்விக்க பயன்படுத்தப்படும் நீர் அந்த வெப்பநிலையை தாண்டக்கூடாது. ஜூன் மாதத்தில் பரிசில் நிலவிய கடும் வெப்ப அலை காரணமாக ஈபிள் கோபுரமும் போன்ற சில நினைவு சின்னங்களும் முன்னதாகவே மூடப்பட முடிவெடுக்கப்பட்டது. வறண்ட வானிலை காரணமாக பிரான்ஸ் முழுவதும் காட்டுத்தீ பரவியது. இதில் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள போர்தோ நகரத்தை சுற்றியுள்ள ஜிராண்டோ பகுதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டதுடன் ஜூலை மாத இறுதியில் 200,000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் கட்டாயம் ஏற்பட்டது. பொது சுகாதாரத்துறையினரின் தற்காலிக தரவுகளின்படி மே மாத இறுதிக்கும் ஜூலை 22க்கும் இடைப்பட்ட காலத்தில் பிரான்சில் 7,300க்கும் அதிகமானோரின் மரணங்கள் பதிவாகியுள்ளன. ஹார்முஸ் நீரிணையை கடக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கப்பலுக்கான சேவை கட்டணங்களை ஈரான் அறிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளின் கப்பல்கள் இனி சேவைக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த முடிவின் வரம்பை விவரித்த ஈரானிய தேசிய பாதுகாப்பு ஆணையகத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரெசாய், இந்த கட்டணங்கள் கடல்சார் சுற்றுச்சூழல் மற்றும் தளவாடங்கள் சார்ந்த பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி இருக்கும் என்றும் தெரிவித்தார். அரசு ஒளிபரப்பு நிறுவனமான IRIB-யின் தகவல் படி ஹார்முஸ் நீர்முனையின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்கான பிரிவு 3 உத்திசார் நடவடிக்கை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் நீர்நிலையின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்கான உத்திசார் நடவடிக்கை திட்டத்தின் 3வது பிரிவுக்கு தேசிய பாதுகாப்பு ஆணையகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஹார்முஸ் நீர்நிலை வழியாக செல்லும் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளின் கப்பல்கள் ஈரான் வழங்கும் சேவைகளுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். வழி செல்லுதல், சுற்றுச்சூழல் சார்ந்த சேவைகள், குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் எரிபொருள் நிரப்புதல், காப்பீடு, பாதுகாப்பு மற்றும் நாங்கள் வழங்கும் பிற சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். கட்டணம் செலுத்தும் கட்டமைப்புகள் நெகிழ்வான நிதி விதிமுறைகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்றும் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த கட்டணங்கள் ரியால் அல்லது உலகின் எந்த பண மதிப்பிலும் செலுத்த முடியும் என்றும் அரசு செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் செயலாளர் மொய்சன் ரெசாயி சனிக்கிழமை அன்று ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றி அதன் நடத்தையை மாற்றிக்கொள்ளும் வரை ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டே இருக்கும் என்றும் அது மீண்டும் திறக்கப்படாது என்றும் கூறினார். மேலும் ஆயுத பற்றாக்குறையால் அமெரிக்கா தற்போது இராணுவ நடவடிக்கைகளை கைவிட்டு விட்டதாகவும் ஈரானுக்கு எதிராக பொருளாதார அழுத்தத்தை நம்பியிருப்பதாகவும் ரெசாயி மேலும் குற்றம் சாட்டினார். அது மட்டுமன்றி பொருளாதார தடையானது ஈரானை சரணடைய வைக்கும் என்றும் இஸ்ரேலிய பிரதமர்
பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிடம் உறுதியளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மறுபுறம் ஹார்முஸ் நீர்நிலையை புதிய அமெரிக்க பகுதியாக காட்டும் படம் ஒன்றை பகிர்ந்ததன் மூலம் அந்த முக்கியமான நீர்வழி பாதையின் மீது அமெரிக்காவுக்கு கட்டுப்பாடு உள்ளது என்ற தனது கூற்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தினார். இத்துடன் இதழ் TNTR மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.